சிகரம் போல உயர்ந்து சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று நினைக்கும் மகர ராசி நேயர்களே, பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கற்று வைத்திருப்பீர்கள். சொந்த வேலையாக இருந்தாலும் வந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு ஈடுபாடு கொண்டு பார்ப்பதால் தான் நீங்கள் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கிறீர்கள். எளிய வாழ்க்கை வாழ வேண்டுமென்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கனவை ஏராளமாக காண்பீர்கள். மற்றவர்களின் சொல்லை கேட்டு ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு பிறகு ஏன் செய்தோம் என்று வருத்தப்படுவீர்கள். பொது ஜன தொடர்பு உங்களுக்கு அதிகம் இருப்பதால் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்க தடையின்றி ஆட்கள் வருவார்கள். பூஜிக்கும் தெய்வத்தை புது முயற்சிகள் செய்யும் போதெல்லாம் வழிபட்ட பின்னரே செயல்படுவீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? தெய்வ வழிபாட்டால் திருப்தி தரும் ஜென்ம கேது, சுபகாரியங்களை முடித்து கொடுக்கும் சப்தமஸ்தான ராகு. இதுவரை சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் தனது வான்வழி பயணத்தில் 27/7/2017 அன்று பின்னோக்கி சென்று ஜென்ம ராசியில் கேதுவாகவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவாகவும் உலாவரப் போகிறார்கள். இந்த பெயர்ச்சியின் விளைவாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், அயல்நாட்டு யோகம் கிட்டும், வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுபகாரிய செலவுகளை மேற்கொள்ள போகிறீர்கள். சுமார் 1.5 ஆண்டு காலத்திற்கு உலாவரும் இந்த பாம்பு கிரகங்கள் பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது மன அமைதி ஓரளவு குறைவாகத்தான் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியான 1 மாத காலத்திற்குள் யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் சுய ஜாதகப்படி அனுகூலம் தரும் ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சென்று சர்ப்ப சாந்திகளை செய்து கொள்வது நல்லது. பின்னோக்கி செல்லும் அந்த பாம்பு கிரகங்களால் உங்களது வாழ்க்கை பாதையில் முன்னோக்கி அடியெடுத்து வைக்க முற்றிலும் உதவுகிறது. ஜென்ம கேதுவால் சிறப்பான பலன் கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஞானகாரகன் என்று வர்ணிக்கப்படுபவர் கேது பகவான். எனவே அவரை திருப்திப்படுத்த அதற்குரிய தெய்வமாக விளங்கும் விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். பொதுவாக சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் உத்தியோகத்தில் பொறுத்தவரை எந்த பாதிப்பும் ஏற்படாது. சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ஜென்மத்தில் அல்லவா கேது சஞ்சரிப்பார். கேதுவின் ஆதிக்கத்தால் கீர்த்தியும் புகழும் மேலோங்கும். கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீர்கள். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சப்தம ராகுவால் சந்தோஷங்கள் கிடைக்கவும் ஜென்ம கேதுவால் சிறப்புகள் வந்து சேரவும் சனிக்கிழமை தோறும் அனுபன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றம்